அம்மன் சிலை நிக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். படுத்த மாதிரி அம்மன் சிலை எங்கனாச்சும் பார்த்திருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போதான் இருக்கு. ஸோ இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கு, கொஞ்சம் கல்லு மேடு பாதெல்லாம் நீங்க தாண்டி தான் வரணும். பட் உண்மையா சொல்றாங்க ஒரு வேர்த்தான ஒரு இடங்க, நம்ம கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும். இந்த ஆலயத்தோட அமைப்பு வேற மாதிரி இருந்துச்சுங்க. நார்மலா நம்ம பூந்தோடனே நம்மள பாக்குற மாதிரி தான் விநாயகர் சிலையும் முருகர் சிலையும் இருக்கும். பட் இவங்க வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா வச்சிருப்பாங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட லொகேஷனுங்க அழகான ஒரு மலைப்பகுதி பின்னாடி தான் வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அழகான ஒரு பெரிய ஒரு குட்டை இருக்கு. அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா இந்த கோயில் பக்கத்துல எந்த ஒரு பிசினஸ் ஃபேக்டரியும் இல்ல, பில்டிங்ஸ் இல்லனால இந்த கோயிலோட ஆம்பியன் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு. ஒருவேளை என்னாச்சும் சாமி பொருட்கள் நீங்க வாங்க மறந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க, நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம். அண்ட் இந்த கோயில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். முக்காவாசி கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க கலர் காது மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இந்த கோயிலும் இதை பார்த்ததில்ல. ஸோ யாருனாச்சும் தெரிஞ்சுனா கண்டிப்பா கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பசுக்கோட்டை பக்கத்துலேயே இருந்துச்சு கோயில் பக்கத்துலேயே. அண்ட் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மாவும் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சையம்மன் சிலை வச்சிருந்தாங்க. பார்க்க நல்ல கம்பீரமாவே இருந்தாங்க. இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கிட்ட வந்து நம்ம என்னாச்சும் வேண்டிக்கிட்டு மஞ்சளும் குங்குமமும் வச்சு சுத்தி அவங்க மேல போட்டா நம்ம வேண்டிய விஷயம் வந்து நடக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த அம்மாவோட உயரத்தை பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 12 அடி மட்டும் இருக்குங்க. சரி வாங்க, நம்மளும் மனசுல உள்ள ஆசைகள்லாம் வேண்டிட்டு இந்த அம்மன் சுத்தி மஞ்சள் குங்குமம் போய் போடுவோம். கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரப்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்ணும். எஸ்பெஷலி வந்து அம்மனை சுத்தி இந்த மஞ்சள் குங்குமம் போடுறப்ப உங்களுக்கு கண்டிப்பா அந்த வைப் ஃபீல் பண்ணும். ஸோ போட்ட பிறகு பாத்தீங்கன்னா கையெல்லாம் ஒரே மஞ்சள் குங்குமம் ஆச்சு. எங்க போய் கழுவுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் நம்ம பசுபதி இருந்தாரு, அவர் மேல அழகா அப்படியே தடவி விட்டாச்சு. ஏன் உனக்கு இந்த வேலை? சும்மா சொன்னங்க. இங்க உள்ள பசு வந்து அன்னாடுக்கு குளிப்பாட்டி சுத்தமா வச்சு பொட்டு குங்குமம் சந்தனம்லாம் வச்சு நல்லா சுத்தமா தான் பாத்துக்கிறாங்க. சோ என் சார்பில் வந்து என்னால முடிஞ்ச சில சாப்பாடை வந்து அதுங்களுக்கு நான் தானம் பண்ணிட்டு வந்தேன். சோ இதோட சாப்பாடு பாத்தீங்கன்னா இங்க கோயிலே விற்கிறாங்க. பட் ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. சோ இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கோயில்ல நிறைய நாயங்களும் இருக்கு. சோ நீங்க நாயங்களுக்கு வேணா கூட சாப்பாடு நீங்க வந்து போடலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8 விதமான டிஃப்ரெண்ட் அம்மன் வச்சிருந்தாங்க. சோ ஒரு அம்மனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து சைனீஸ் டத்தோ சிலையும் வச்சிருந்தாங்க. யாருக்கு இந்த டத்தோட பேர் என்னன்னு தெரியுமோ கண்டிப்பா கமெண்ட்ல ஒரு பேரை ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் சொன்ன அழகான அந்த சினரியோ இதுதாங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அழகான வந்து ஒரு தாமரை கொலை ஒரு லேக் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குட்டை நிறைய மீன் இருக்குங்க. ஸோ நாங்கள் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு அவ்வளோ நிறைய மீன் இந்த குட்டைக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் இதோட விஷுவல் பகல் டைமில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே காலபைரவர் சிலை வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரக சிலையும் வச்சிருந்தாங்க. ஸோ யாருனாச்சும் சனிக்கிழமை வந்து விளக்கு போடனா கூட சனீஸ்வர பகவானுக்கு இங்கே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சிலை வச்சிருந்தாங்க, பிறகு ஆஞ்சநேயர் சிலை வச்சிருந்தாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருடன் பகவான் இருந்தார், அவரோட சிலையை வச்சிருந்தாங்க, ஐயப்பன் சிலையை வச்சிருந்தாங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா நாகம்மா சிலையை இங்கே வச்சிருந்தாங்க. ஸோ கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் ஐயா இருந்தாரு, சங்கிலி கருப்பர் இருந்தாரு, மதுரை இருந்தாரு. இவங்க சிலைலாம் வந்து கோயில் என்ட்ரன்ஸ் கிட்டே வச்சிருக்காங்க. ஸோ நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட அட்ரஸை நான் ஷேர் பண்ணுறேன்.